ஸ்ரீ குபேரன் டிவி என்ற சேனலின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த வாரத்தின் பலன்கள் நமக்கு எப்படி இருக்க போகிறது என்று தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் உள்ள கேட்டை நட்சத்திரத்திலிருந்து கும்பராசியில் இருக்கிற சதய நட்சத்திரம் வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திரனுடைய பிரயாணம் இருக்கிறது. நம்பி எல்லாரையும் பண்ணி அவங்க ஏமாற்றி அவங்க உங்கள் மேலே குளிர் காஞ்சிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தவங்களுக்காக வருத்தப்பட்டு பாரம் சுமந்து இளைத்து போனவர் நீங்கள். எப்போவுமே வருத்தம் நிறைய உங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா நான் ஏணி தோணியாகவே இருந்துட்டேங்க, என் மேலே ஏறி போயிட்டாங்க அப்படின்னு தான் நீங்கள் புலம்பிட்டு இருக்கிறீங்க. இந்த புலம்பலுக்கு ஒரு சின்ன மாற்று கருத்தாக இந்த வாரம் அமையும். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பிரகாசமான ஒளியை கொடுக்கக்கூடிய சந்திரனின் பிரவேசம் இருக்கிறது. ஆனால் சந்திரன் உங்கள் ராசியிலேருந்து கொஞ்சம் வெளியில் போகிறார் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, கொஞ்சம் உங்களுக்கும் வாழ்க்கையில் பண லாபங்கள்லாம் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகிறது இந்த வாரத்தில். அதை கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியும். குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப பாசத்துடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும், நண்பர்கள் விஷயத்தில் புரியாமல் சில இடத்துல மாட்டிக்கிட்டு அவங்களால் படுற அவஸ்தைகளும் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டு தான் இருக்க போகிறது. அதில் முக்கியமாக புத்தி தடுமாற்றம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம மாட்டிக்கிட்டு செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்காமல் செஞ்ச பிறகு யோசித்து பண்ணக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் உண்டு. அங்கே மட்டும் கொஞ்சம் 6 முறை யோசித்து செய்தீர்களானால் தப்பிச்சுக்கலாம். இனிமேலாவது அந்த வேலையை பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் அட்வைஸ். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் அவங்க கேட்குறதெல்லாம் செஞ்சிடணுன்னு எண்ணத்தில் போனீங்கன்னா உங்களால் எக்ஸ்ட்ராவேஜன்ஸாக ஸ்ட்ரெச் பண்ண முடியாமல் யூ வில் பி அன்லிவரேஜ். அப்போ உங்களை உடைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையாக மாறிடுறீங்க. அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க. தேவையல்லது உங்களால் முடிந்தது முடியாததுன்னு கொஞ்சம் பைஃபர்கேட் பண்ணதுக்கு மனசை வைத்து கொள்ளுங்கள். கடன் சுமை அதனால் குறையும். தொழிலிலே லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குதுங்க, ஆனாலும் என்னால் தொழில் பண்ண முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு சிறு பங்காவது அதில் போய் நில்லுங்க. பூரா பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு பார்ட், ஜஸ்ட் பார்ட்டிசிபேஷன் சொல்லுவோம், அப்படி போய் நில்லுங்க. அந்த வேலை செய்யுங்க. அப்படி செஞ்சிங்கன்னா வேலையில் உயர்வு கிடைப்பதற்கும் நல்ல மாற்றங்களை எதிர்பார்ப்பதற்கும் வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். கல்வி நிலைகளிலே படிப்பிலே குழந்தைகளும் இல்லை நீங்கள் முயற்சி செய்யும்போது அதுக்கான முயற்சிகளை ஒரு துணை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் கைடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கைடோடு செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். நானாக செய்வேன்னா பட்டு திருந்துதல் அப்படிங்கிற காரணம் தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இதனால் டைமும் மணியும் எஃபர்ட்டும் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் உங்களுடைய மேஜர் நெகட்டிவ். அதனால் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிடுங்க. முதலீடுகளை செய்யும்போது முதலீடுகளை செய்துவிட்டு மணி லாண்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம், பெரிய பணத்தை எதிர்பார்த்து அமர்ந்து அது காணா போகிறதுன்றது வழக்கமாக போச்சு. உங்களுக்கு ஏமாற்றுவதில்லை, நீங்கள் ஏமாறுவது தான் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு மனசில் கொண்டு வரீங்களா சரியாக போடும். நம்ம ஏமாறக்கூடாது, இனிமேல் ஈஸி மணியே கிடையாது அப்படின்னு மைண்டில் கொண்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்டாக மைண்ட் செட் வந்துடும். இனிமேல் எது உழைத்தால் தான் காசு, இல்லைன்னா காசு கிடையாது, நல்லா தெரிஞ்சிடும். அப்போ உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் போது இடத்துல மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக என்ன வேணால் பண்ணலாம், இல்லாத போது அந்த பக்கமே தலை வச்சு படுக்காமல் ஓரம் வந்துடலாம். இதனால் உங்களுக்கு சண்டை வம்பு வழக்கிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. கொஞ்சம் சின்ன மருத்துவ செலவுகள்லாம் இருக்கும், கொஞ்சம் அதில் எச்சரிக்கையாக இருந்து விட்டிங்கன்னா இந்த கொஞ்சம் வாரம் ஓட்டிடலாம். முக்கியமாக இந்த வாரத்தில் 4-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2 விதமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நாள் இருக்கிறது. ஒன்று 4ஆம் தேதி செப்டம்பர் அன்று குருவின் ஜெயந்தி, குருவை வணங்குவதனால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி. 5ஆம் தேதி திரு ஓண நட்சத்திரம் அன்று ஓணம் பண்டிகை, பெருமாளை வணங்குவதனால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்று வெற்றிகளின் இலக்கை தொட்டுவதற்கான வாய்ப்புகளை இந்த பக்தி ஸ்ரத்தையானது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் ஒரு நல்ல இனிய வாரமாக அமையட்டும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.